இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஸ்கூல்ல உன்னை காணோனதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்கெல்லாம் தேடிட்டு வந்தேன் தெரியுமா? குழந்தைய காணன உடனே ரொம்ப பயந்துட்டாங்க போல் இருக்கு. ஏமா, போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பயப்படலாமா? குழந்தைய நான் தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பாருங்க. பாதுகாப்பு முக்கியம் இல்ல. என்ன நான் சொல்றது? பெத்த மகனை பறி கொடுத்துட்டு வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். என்னோட வலியும் வேதனையும் நீங்க அனுபவிக்கிற நிலைமை ஏற்பட்ட கூடாதுல்ல. ஐயோ, இவன் இந்த மிரட்டுறானே. இந்த கண்கொள்ளா காட்சியை காண முடியாம கடவுள் கண்ணை பறிச்சுட்டானே, பாவி பையன். என்ன சூர்யா சார், நீங்க பெத்த குழந்தைய பத்திரமா பாத்துக்காங்க. என்ன மாதிரி பெத்த குழந்தைய பறி கொடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. என் ஒரே மகனை கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாத, என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. என் மகனை கொலை பண்ண அந்த கொலைகாரனை என் கையால நான் கொல்லணும். பழிக்கு பழி வாங்கணும். அப்பதான் என் மகன் ஆத்மா சாந்தி அடையும், என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சார், குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா சார் இது? குற்றவாளியை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நீ என்கிட்ட சொல்லணும். அவனை நான் பழி வாங்கணும். ஏங்க, நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் மினிஸ்டரோட பையன் கொலை கேஸ்ல கொலைகாரன் மாட்டதான் போறான். நீ என்ன சொல்ற? கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சா? சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்து வீட்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கான். அந்த சிசிடிவில கண்டிப்பா கொலைகாரனோட முகமோ இல்ல காரோ பைக்கோ ஏதாவது இருக்கும்ல. அன்னைக்கு அந்த வீட்டுக்காரங்க வீட்டை லாக் பண்ணிட்டு வெளியே போனதுனால கான்ஸ்டபிளால சிசிடிவியை செக் பண்ண முடியல. நாளைக்கு வரதா அவங்க ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. காலையிலேயே போய் சிசிடிவியை செக் பண்ணா அந்த கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஒருவேளை சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருந்தா பிரச்சனை ஆயிடுமே. அது குந்தவை கல்யாணத்தை வேற பாதிக்குமே. என்ன பண்றது? என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. துர்கா, சூரிய மாமா, ரெண்டு பேரும் கீழே வாங்க. உங்க அம்மாவும் குந்தவையும் வந்திருக்காங்க. அம்மா அக்கா வந்திருக்காங்க, நான் போறேன். என்னம்மா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல துர்கா, குந்தவைக்கு முகூர்த்த புடவை எடுத்தோம். அதான் அந்த புடவைய அவங்க எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? எங்க புடவையை காட்டுங்க. இந்தா. மா, ரொம்ப நல்லா இருக்கு. காட்டு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னங்க பெரிய கொடு. முகூர்த்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. குந்தவைக்கு இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கும். புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டில். இந்தாங்க. என்ன சிஸ்டர், யார் பேசிக்கிட்டு இருக்காங்க? அந்த சரஸ்வதி வந்திருக்கா. வணக்கம்மா.
ஏன் சரஸ்வதி புடவைன்னு காதுல விழுந்துச்சு. இப்ப ஊறுகாய் வியாபாரத்தை நிறுத்தி வச்சுட்டு வீடு வீடா போய் புடவை வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சித்தப்பு, உங்களுக்கு பார்வை போனதுக்கு பதிலா நாக்கு போயிருக்கணும். எதை பேசினாலும் வாயிலேயே அடிக்கிறாள் இந்த ஹாசு. என்னம்மா இத்தனை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆ, இது உனக்கும் மாப்பிளைக்கும். அத்தை, எங்களுக்கெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும் மாப்பிள, வாங்கிக்கோங்க. சூர்யா, இது சம்பிரதாயம்பா. ஒரு முறை 2 பேரும் சேர்ந்து நின்னு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க மாமா. என்ன வாங்கிக்கோங்க. ஹாசினி, இது உனக்கு. எனக்குமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, இது உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷங்க. குந்தவை, அத கூட. இந்தாங்கம்மா. இந்தாங்க, இது உங்களுக்கும் உங்க தம்பிக்கும். சூர்யா, அம்மா, உனக்காக தான்ப்பா நான் இதை வாங்கிக்கிறேன். மாதாஜிக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு இல்லையா? தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷங்க. இத எல்லாருக்கும் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நாங்க கிளம்புறோம். இருந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம். பரவாயில்ல. சரி. போலாமா? வரோம். பாய்க்கா. வா குந்தவை. என்ன சிஸ்டர், வந்தாங்க, புடவைய கொடுத்தாங்க, கிளம்பிட்டாங்க. என்னதான் நடக்குது இங்க? குந்தவை கல்யாணம் வரைக்கும் போலீஸ் என்ன கண்டுபிடிக்க கூடாது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா என்ன கண்டுபிடிச்சிருவாங்களே. இப்போ என்ன பண்றது? ஹாசினி, இது எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை ரூம்ல சரி பெரியம்மா. சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்து வீட்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கான். அந்த சிசிடிவில கண்டிப்பா கொலைகாரனோட முகமோ இல்ல காரோ பைக்கோ ஏதாவது இருக்கும்ல. அன்னைக்கு அந்த வீட்டுக்காரங்க வீட்டை லாக் பண்ணிட்டு வெளியே போனதுனால கான்ஸ்டபிளால சிசிடிவியை செக் பண்ண முடியல. குந்தவை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். மந்திரி மகன் இறந்து போன இடத்துக்கு பக்கத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தாங்கன்னா மந்திரி மகன் குந்தவையை கூட்டிட்டு போனது தெரிய வந்துடும். அப்படி இல்லைன்னா என் காரு வந்து போனது தெரிய வரும். நாளைக்கு துர்கா சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றதுக்கு முன்னால நம்ம போய் பார்த்து அதுல குந்தவையோ இல்லை என் காரோ ரெக்கார்ட் ஆயிருந்தா அதை அழிச்சிட்டு வந்துடணும். அப்பதான் குந்தவையும் சேஃபு, நானும் சேஃபு.